நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக அனைவரும் தீவிரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதுபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், கந்தசாமி, பெத்தபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், பாலாஜி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் சிவக்கொழுந்து, சாமிநாதன், கோவிந்தராஜ், பாஷிங்கம் உள்ளிட்ட பலர் இந்திரா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்திராவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் பேச்சாளர் தளபதி பாண்டியன் இந்திரா நினைவு தின கவிதை வாசித்திட அவரது சிறப்புகளை நினைவுகூரும் வகையில் தண்டபாணி, பச்சைகாந்தி ஆகியோர் பாடல்களை பாடினர். பொதுமக்கள் விருப்பத்திற்கேற்ப நாளை நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதுவை காரைக்காலில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவசமாக 10 கிலோ வெள்ளை அரிசி மாதந்தோறும் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதுகுறித்து புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுவை மாநில மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த சில காலமாக திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் கிடப்பில் இருந்ததால் மக்கள் ஆதங்கத்தில் உள்ளதாகவும், ஆனால் மக்களின் திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றார். அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களின் விருப்பத்திற்கேற்ப நவம்பர் 1ஆம் தேதியான நாளை முதல் புதுவை காரைக்காலில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவசமாக 10 கிலோ வெள்ளை அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்த அவர், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மீண்டும் துவங்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 4 லட்சம் ரூபாயும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும், குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்ட வழங்கப்பட்ட நிதி உதவியில் 2 மற்றும் 3வது தவணை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தனது ஆட்சியில் இளநிலை, முதுநிலை அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதுபோல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, மருத்துவம், தொழில்நுட்பம், காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 170 பேருக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்றும், ஊர்காவல் படையில் 420 பணியிடங்களும், IRPNல் 200 பணியிடங்களும், 100 பெண் காவலர்கள் உட்பட 200 காவலர் பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்பட உள்ள நிலையில், காவலர் பணியிடங்களுக்கு நவம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வழங்கப்பட்டு டிசம்பர் மாதம் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பது என முடிவு செய்துள்ள மத்திய அரசை கண்டித்து நவம்பர் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இதுகுறித்து புதுவையில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன், நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசு பங்கேற்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வலியுறுத்தி வரும் நிலையில், அது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ள போதும் டெல்லியில் கூடிய காங்கிரஸ் உயர்மட்ட குழு மாநாட்டில் இந்திய அரசு பங்கேற்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் பிரதமர், திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முடிவு இருக்கும் என தெரிவித்துவிட்டு அதற்கு நேர்மாறாக முடிவெடுத்திருப்பது ஏற்கக்கூடியதாக அல்ல என்றும், எனவே தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாநாட்டில் பங்கேற்பதை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மீண்டும் வலியுறுத்துவதாக கூறிய அவர், இக்கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்றும், அது அக்கட்சிக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் என்றார். எனவே உயர்மட்ட குழுவின் முடிவை கண்டித்தும் அதனை வாபஸ் பெற்று இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்திய அரசு புறக்கணிக்க வலியுறுத்தியும் வரும் நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில் தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுவை பண்டசோழநல்லூரில் சில ஜாதியவாதிகளால் தலித் மக்களின் விளம்பர தட்டிகள், பேனர்கள் கிழிக்கப்பட்டு கலவரத்தை ஏற்படுத்தியதால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் மீதும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கண்டனத்திற்குரியது என்றும், அவர்கள் மீதான தடை ஆணையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருமாவளவன்,
கலவரத்தை தூண்டும் ஜாதியவாதிகளின் நடவடிக்கையை ஒடுக்கி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுவையில் நடைபெற்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 106வது ஜெயந்தி விழாவில் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை மாநில தேவர் பேரவையின் சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 106வது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை உருளையன்பேட்டையில் நடைபெற்றது. திரு அருணகிரி துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் பொற்செழியன் மற்றும் உறுப்பினர்கள் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுவை மாநில செயலாளரும் பாராளுமன்ற வேட்பாளருமான அனந்தராமன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெருமைகள் விவாதிக்கப்பட்டு நினைவு கூறப்பட்டது. புதுவை அரசு பிளீடராக வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வனை நியமித்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுவை அரசு பிளீடராக வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வனையும் கூடுதல் அரசு பிளீடராக வழக்கறிஞர் லாவண்யாவையும் நியமித்துள்ளார். அதன்படி வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களில் அரசு பிளீடராகவும், அதுபோன்று வழக்கறிஞர் லாவண்யா மாவட்ட முன்சிப் நீதிமன்றங்கள் மற்றும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அரசு சார்பில் கூடுதல் அரசு பிளீடராகவும் 3 ஆண்டுகள் பணியாற்றுவர். ஆளுநரின் இந்த உத்தரவை அரசின் சார்பு செயலாளர் இளங்கோவன் அறிவித்துள்ளார். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச துணியினை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்ட சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு இலவச துணியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு நாயக்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை சென்டாக் மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் சென்டாக் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பின்றி நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதன்படி இந்த ஆண்டிற்கான சென்டாக் கல்வி நிதிக்கு 57 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2013-14 ஆண்டில் இதுவரை 8 கோடியே 67 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2012-13 ஆண்டிற்கு முதற்கட்டமாக பொறியியல் மாணவர்கள் 1981 பேருக்கு 4 கோடியே 95 லட்சமும், மருத்துவ மாணவர்களுக்கு 3 கோடியே 24 லட்சமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்குவதை துவக்கி வைத்தார். மேலும் மீதமுள்ள மாணவர்களுக்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புதுவையில் ஆம்லா ஆபரேஷன் ஒத்திகை குறித்து வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளில் ஆம்லா ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணம் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உளவுத்துறை அல்லது கடலோர காவல்படையைச் சேர்ந்த நபர்கள் தீவிரவாதிகள் போல் ஊடுருவி ஊர் பகுதிக்குள் வருவர். அவர்களை போலீசார் பிடித்துவிட்டால் பாதுகாப்பு பலமாக இருப்பதாகவும், இல்லாவிட்டால் எதிராளிகள் வெற்றி பெற்றதாகவும் கருதப்படும். இந்நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இன்ஸ்பெக்டர்கள் ரங்கநாதன், வீரவல்லவன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடல் வழியாக யாரும் ஊடுருவாமல் இருக்க போலீசாருடன் இணைந்து மீனவ பிரதிநிதிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும், யாராவது சந்தேகப்படும்படியான நபர்கள் தென்பட்டால் அது பற்றி போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் மற்றும் சந்தேகப்படும்படியான நபர்களை அடிக்காமல் போலீசில் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. புதுவை பாகூர் தொகுதியில் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு நடந்த அன்னதான நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதி கன்னியக்கோவிலில் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், மீனவரணி தலைவர் போத்தராஜ் மற்றும் பாகூர் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோன்று அரியங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் நடந்த இந்திரா காந்தி நினைவு தின நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, தொகுதி துணைத் தலைவர் அசோக்ராஜ், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி காங்கேயன், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வசந்தராஜ் தலைமையில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
அதுபோல் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை பிச்சை வீரன்பேட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் இலவச துணிகளை வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன்பேட்டில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் ஆதிதிராவிட ஏழை மக்களுக்கு இலவச துணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச துணியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் கலைவாணி, நல ஆய்வாளர் நிர்மலா தேவி மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுவை வழக்கறிஞர்கள் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்தும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க கோரியும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்கும் குழுமம் தேர்ந்தெடுக்கும் முறையை மாற்றி அந்த அதிகாரத்தை ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ற புதிய அமைப்பின் மூலம் நியமிக்கவும் கோரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் தலைமையில் பொதுச் செயலாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றதால் வழக்கு விசாரணை பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. அதுபோன்று காரைக்கால் மற்றும் தமிழகத்திலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் செல்லாமல் புறக்கணித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.